அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த ரமதான் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு ஜுசுவாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஜுசுக்கள்லையுமே இறைவன் சமூகவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நமக்கு கூறக்கூடிய பாடங்களை பார்த்துட்டு வரோம். குரானில் இறைவன் 30 ஜுசு கொடுத்துருந்தாலும் அதில் ஒவ்வொரு ஜுசுலையுமே நிறைய அத்தியாயங்களை வைத்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 26வது ஜுசு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் வர்ஸுக்னி ஃபஹ்மன். ஜுசு 26ல் கிட்டத்தட்ட ஒரு 6 சூறாக்கள் இன்க்ளூட் ஆகும். சூரா அல் அஹ்காஃப், சூரா முஹம்மது, அல் ஃபத்ஹ், அல் ஹுஜுராத், அல் காஃப், அல் தாரியத். ஸோ இதில் இந்த அத்தியாயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். இதுலேயும் அல்லாஹ் நமக்கு நிறைய படிப்பினைகளை வச்சுருக்கான். சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது விஷயமே பார்த்திங்கன்னா, பெற்றோர்களுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறது, ஸோ இது ஒரு மனிதனுடைய மன வளர்ச்சிக்கு எப்படி உதவுது, இதைத்தான் 46ல் 15வது வசனத்தில் ரப்பு சொல்கிறான். மனிதன் தனது பெற்றோருக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. யூஸ்வலாகவே நமக்கு அந்த நன்றி உணர்வு மற்றவங்க நமக்கு செஞ்சதை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம மன அமைதி அதிகரிக்கும். அது பெற்றோராக இருக்கும்போது இமோஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பெற்றோர்களை எந்த அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அதிகமாக நம்ம நம்ம பெற்றோர்கள் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, அவங்களோட நிலைமைக்கு இவ்வளோ செஞ்சு விட்டுட்டாங்கல்ல, நான் எனக்கு இதெல்லாம் கற்றுத்தரலை அப்படின்னாலும் அவங்களுக்கே தெரியலை, ஆனாலும் இதெல்லாம் நான் கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பயிற்சியையோ எனக்கு ஒரு கல்வியையோ அவங்களால முடிஞ்சதை எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அதை நினச்சி நான் நன்றியோடு இருக்கணும்ல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்க எனக்கு இது பண்ணலை அது பண்ணலை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டுட்டாங்க, இப்படி ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க மேலே பழியை தான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இதனால தான் நம்ம பெற்றோர்கள் மேலே நம்ம பழி போட தான் நம்மளோட அமைதியும் குறையுது. அப்போ விஷயம் என்னென்னா, நம்மளை பெற்றவங்க மேலே நம்ம நன்றியோடு இருக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. என்னுடைய நன்றி உணர்வு நான் தான் அங்கே வெளிப்படுத்தணும். எனக்காக என் மனைவியோ எனக்காக என் கணவனோ என் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. நன்றிக்கு அர்த்தம் இருக்குது. நன்றி வேற, அடிமை வேற. என் பேரண்ட் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், என்னோட ஒய்ஃபையோ என்னுடைய ஹஸ்பண்டையோ அவங்க உரிமையை பறிக்க சொன்னால் கூட நான் கேட்கணும், இதுக்கு பேர் தான் நன்றி அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வியலுக்குள்ளே யாருமே இன்க்ளூட் ஆகக்கூடாது. நம்மளும் யாருடைய தனிப்பட்ட வாழ்வியலுக்குள்ளேயும் இன்க்ளூட் ஆகக்கூடாது. அதே சமயம் அவங்க எனக்கு செஞ்ச நல்லதுகளை நான் நினச்சி பார்க்கணும். அவங்களுக்காக நான் துவா செய்யணும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் என் அம்மா எனக்கு அந்த விஷயம் கொடுத்ததுனால தான் என்னால் இது செய்ய முடியுதுன்னு எங்கள் அம்மாவை நான் நினைக்கணும், எங்கள் அத்தாவை நான் நினைக்கணும். நம்மள எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? நம்ம நினச்சி பார்த்துருக்கோம்மா? நம்ம அத்தாவையோ நம்ம அம்மாவையோ அவங்க எனக்கு இது பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்கா? நானே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் நிறைய எனக்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு நினச்சதுண்டு. ஆனால் குரானுடைய வார்த்தைகள், குரானை நம்ம பேச 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 இப்போ நான் அதிகமாக எங்கள் அத்தாவுடைய வார்த்தைகளை தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப 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 நன்றி உணர்வாக ஃபீல் ஆகுது.
அது எங்கேருந்து எனக்கு வருதுன்னா, குரான் அதிகமாக பார்க்க பார்க்க அந்த உணர்வு வந்து வருது. நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியுது. அப்போ விஷயம், நம்ம பெற்றவங்களுக்கு நாம் நன்றியாளர்களாக இருக்கணும். அல்லாவுக்கு தானே நன்றியாளராக இருக்கணும். எப்படி பெற்றவங்களுக்கு இருக்க சொல்கிறீங்க? அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துறதுங்கிறது, அல்லாஹ் பெற்றவங்களை வச்சு தானே எனக்கு எல்லாம் பண்ணான். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நல்லது கெட்டது பார்க்குறது எல்லாமே என் பெற்றவங்க தானே. அப்போ அவங்களுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கணும். அவங்க மவுத்தே ஆனாலும் கூட சில பேரண்ட்ஸ் இறந்துருப்பாங்க. அப்போ இறந்தாலும் கூட அவங்க இருந்த வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் தான் எனக்கு இப்போ வரைக்கும் உதவுது போல் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், யா அல்லாஹ் என்னுடைய இந்த செயல்களை என்னோட பேரண்ட்ஸுனால தான் நான் இதை செய்கிறேன், அவங்க எனக்கு கற்றுத்தரலைன்னா எனக்கு இது வராது. அப்போ என்னுடைய நற்செயல்களில் வரக்கூடிய நன்மையை அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம நற்செயலே செய்யணும். இதை வந்து நீங்கள் எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் குரான் ஓதுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த குரான் ஓதுறதுங்கிறது ரொம்ப சின்ன நற்செயல். ஏன்னா அது உங்களுக்கு மட்டும்தான், உங்களுடைய மன அமைதியை மட்டும்தான் ஏற்படுத்தும். அதை தாண்டி நீங்கள் சமூகத்துக்கு என்னென்ன செயல்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்ததுனால தான். எப்படி ஒரு மரம் எல்லாத்துக்கும் பயன் தந்தாலும் அந்த மரத்தை யார் நட்டாங்களோ அவங்களுக்கு அந்த மரம் பயன் தர வரைக்கும் நன்மை போகும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு பயன் தர வரைக்கும் உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களுக்கு பயன்கள் போகும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ குழந்தை வளர்ச்சி, நம்ம பேரண்டிங்கில் வந்து சரியான முறையில் நம்ம குழந்தைய இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நீ படித்து நல்லபடியாக உயர்ந்து நீ நல்லா இருந்துக்கோத்தா, எங்களுக்கு நீ எதுவும் செய்ய வேணாம், அப்படி பிரித்து தான் நம்ம பேசுகிறோம். ஏன் நம்ம குழந்தைய வந்து அத்தா நான் வந்து உனக்கு இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறேன்தா, இதை கொண்டு நீ நல்லபடியாக பெரிய ஆளாக வந்து நல்ல செயல் செய், அதுதான் எங்களுக்கும் நன்மை அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்லி வளர்க்குறோம். ஸோ இது வந்து குரான் வந்து நமக்கு கிராட்டிடியூட் சைக்காலஜியை சொல்லி கொடுக்குது. மிக முக்கியமாக பேரண்ட்ஸ்கிட்ட, நம்ம பெற்றோர்கள்கிட்ட நம்ம எப்படி கிராட்டிடியூடாக இருக்கணும். ரெண்டாவது கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஈமான். உண்மையான ஈமானுக்கும் வாய்மொழியில் இருக்கக்கூடிய ஈமானுக்கும் உள்ள வித்தியாசம். 49:14 வசனத்தில் நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஈமான் கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்கிறான். அப்போது நம்ம நிறைய பேர் நான் முஸ்லீம் தான், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம் தான். எதுக்காக சொல்கிறோம்? நான் முஸ்லீமாக பிறந்துட்டேன் அந்த ஒரு ஐடென்டிக்காக. உண்மையாக நம்ம முஸ்லீம் அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறோமா? செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் குரானையே இன்னும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கல, அப்போ நான் எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருக்கேன், எந்த அளவுக்கு எனக்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் பார்த்துக்கிறணும். குழந்தைக்கு விடுங்க, நம்மளே இன்னும் குரானை பார்க்கலையே, இப்போ தான் குரான் ஜுசுக்களில், அதுவும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான். நீங்களாக இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலை. ஸோ எப்போ இதுக்குள்ளே நம்ம வரோமோ அதுதான் பேசிக்கு. குரானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பேசிக்கு. அதை கொண்டு நம்ம சமூகத்துக்கு என்ன பண்ணுறோம், சமூக நிகழ்வுகளில் நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறோம். ஸோ மனதளவில் மட்டும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோன்னு சொல்லாதீங்க, அதுபடி செஞ்சு காமிங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா கிசு பேசுகிறது, அப்புறம் சந்தேகப்படுறது. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயின்னே சொல்லலாம். 49:12 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சந்தேகத்திலிருந்து நீங்கள் வந்து அதிகம் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ
இப்போ அதிகமான இந்த சந்தேகம் நமக்கு என்னத்தை ஏற்படுத்தும்னா படபடப்பை ஏற்படுத்தும். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இது இப்படி போயிருமோ, இது அப்படி போயிருமோ, இது இவ்வளோ ஆயிருமோ, இது தப்பாக போயிருமோ, இது சரியாக போயிருமோ, ஏதேதோ எனக்கு சொல்ல தெரியலை. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறோம். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, என்னை எல்லோரும் மதிப்பாங்களா, எல்லாத்துலேயும் ஒரு 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 சந்தேகக்குறி வேறு, ஒரு கேள்விக்குறி வேறு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமா அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு படபடப்பு தான் வரும். அல்லாஹ் மேலே தவக்குள் வச்சு அதை கடந்து வரணும். ஸோ அதிகமாக காசிப் பேசுகிறது, கிசுங்கிறது அதுதான். ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட ஒரு கிசுத்த தன்மையில் பேசுவோம். அதிகமாக நம்ம லேடிஸாக இருக்கிறதுனால லேடிஸ் செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் நம்மளே பண்ணுவோம். கிசுங்கிறது பண்ணவே கூடாது. அது சோஷியல் டாக்ஸிசிட்டி, சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும். எப்படி மது சிகரெட்டு எல்லாம் சமூகத்துக்கு கேடு விளைவிக்குமோ அதை விட மோசமாக கிசுங்கிறது கேடு விளைவிக்கும். அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறது. நீங்கள் அதாவது நம்மளோட இன்னொருத்தவங்களையோ அல்லது இன்னொருத்தவங்களோட இப்போ நம்மளோட நம்ம அக்காவையோ தங்கச்சியவோ நம்ம மாமியாரையோ கம்பேர் பண்ணி பார்த்துக்குறோம் நம்மளே. இல்லைனா நம்ம மாமியாரையோ அல்லது அக்காவையோ வேறு யாரோடையோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இவங்கள மாதிரி இவங்க இல்லையே. மிக முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸை வேறு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவள் புருஷன்லாம் எப்படி இருக்கான், என்னுடைய ஆள் மட்டும் ஏன் எப்படி இருக்காரு, இப்படின்னு வேறு நம்மளே கம்பேர் பண்ணி கவலைப்பட்டுக்குருவோம். பத்தாததுக்கு அந்த மனுஷனையும் வேறு சொல்லி கவலைப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அவனை பாரு, அவன்லாம் எப்படி மார்க் எடுக்கிறான், நீயும் தான் இருக்கிய. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பேரிஷனும் பண்ணக்கூடாது. பண்ணுனா அந்த சமூகத்தில் இன்செக்யூரிட்டி தான் வரும், அந்த தாழ்வு மனப்பான்மை தான் வரும். அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்துரும். ஸோ இது இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக ரப்பு பேசுகிறான். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனம் எப்போவுமே பதிவு செய்யப்படுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பதிவாகிக்கிட்டே இருக்குது, ஒரு ரெக்கார்டர் மாதிரி. 50வது அத்தியாயத்தில் 16 to 18 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனின் மனதில் வரும் எண்ணங்களை நாங்கள் அறிகிறோம். அதாவது நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கிற நினப்புக்கு கூட நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வந்தே தீரும். ஏன்னா அல்லாஹ் தான் எழுதிடுறானே, அல்லாஹ் தான் பார்த்துடுறானே. நீ இப்படியா நினைக்கிற, அப்போ அதை அனுபவி அப்படின்னு சொல்லி அது நல்லதாக இருந்தாலும் அனுப்புவான், கெட்டதாக இருந்தாலும் அனுப்புவான். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது நம்ம மனசில் எதை நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நான் நினைக்கல, அதுவாக வருது, அதுவாக அந்த கெட்ட எண்ணங்கள் வருதில்ல, அந்த சந்தேகங்கள் வருதில்ல, அது வருதுன்னு தெரியும் போது அதை நீங்கள் தான் மாற்றணும். நான் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேனே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு என்ன வருதில்ல, அப்போ நீங்கள் தான் மாற்றணும். இல்லை, நான் சுறுசுறுப்பானவ தான், நான் எல்லாமே சரியாக பண்ணுவேன், எல்லோரும் என்னை மதிப்பாங்க, என் ஆளுமையை நான் உயர்த்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் வளர்க்கணும். முயற்சி பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் சுறுசுறுப்பாக தான் இருக்கீங்க. இந்த 40 வயசுக்கு கீழே 30 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் தான் கொஞ்சம் தேவைப்படுது. சுறுசுறுப்பு எதில் தேவைப்படுதுன்னா வேலைகள் செய்கிறதுல. ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அம்மா உன்னோட பொறுப்புமா, வீட்டில் இதெல்லாம் நீ கொஞ்சம் பாரு, வெளியே போனாலும் அதாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேளு, நீ கேட்டினா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் பெண் குழந்தைங்கள செய்ய வைக்கணும். ஆண் குழந்தைங்கள பெண் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல.
நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க, உங்களோட அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சாதாரண ஒர்க் பண்ணுவீங்க, அண்ணன் தம்பி வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் நம்ம வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கி எந்த பிள்ளையும் ஒர்க் பண்ணுறதில்ல, வேலை பார்க்குறதில்ல, வீட்டு வேலையே பார்க்குறது இல்லைன்னா அது எப்படி உங்களுக்கு நன்றி செலுத்தும்? எப்படி நீங்கள் படுற கஷ்டம் அதுக்கு புரியும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டு வேலை தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கங்கிறது அது பண்ணால் தானே தெரியும். அதுவே நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு இல்லை, குழந்த படிக்குது, வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நீங்களே அதுக்கு ஒர்க் கொடுக்க மாட்டீங்க. அது கடைசியாக எங்கே நிற்கிதுன்னா, திருமணமான பிறகு அந்த பிள்ளைக்கு வேலை சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, வேலை செய்ய தெரிய மாட்டேங்குது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே. எத்தனை சுபஹானல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக, எத்தனை மனமுறிவுகள். அதெல்லாம் பேசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்காது. ஒரே மாதத்தில் என்ன புரிஞ்சிடும் சொல்லுங்கள்? ஒரு பொறுப்பு எடுக்கிறது இல்லை, ஒரு சகிப்புத்தன்மை இல்லை. நீங்கள் பொறுப்பெடுத்து ஆளுமையோட ஒரு பொண்ணு அங்கே இருக்கா அப்படின்னா, மாமியார் கூட மருமக பேச்சை கேட்பாங்க. என் மருமக எல்லாமே பார்த்துக்கிறா, வீட்டை நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வரும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லா வேலையும் அடிமை மாதிரி செய்வோம், ஆனால் பொறுப்பெடுத்துக்க மாட்டோம். 2ஆம் கட்ட வேலையை மட்டும்தான் செய்வோம். அதோட ஒரு பொறுப்பு நிர்வாகங்கிறத எடுக்காததுனால இன்றைக்கி வரைக்கும் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க. அப்போ பொறுப்பெடுக்கிறதுனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். வேலைகளை எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறது தெரியணும். எப்படி வந்து இனிமையாக அதை பேசணுங்கிறது தெரியணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இனிமையாக பேசுகிறதுங்கிறது நீங்கள் நினைப்பீங்க, அப்போ வந்து தேவைக்காக பேசுகிறதா இனிமையாக பேசுகிறது அப்படிங்கிறது? எனக்கு தேவைக்காகலாம் பேச பிடிக்காது. நான் எப்போவுமே இப்படி தான். நீங்கள் எப்போவுமே இப்படி கரடு முரடாக பேசுனா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஏன்னா அல்லாவே சொல்கிறான், பணிவாக பேசுங்க அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பணிவாக பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு அவங்கள நம்ம கூட இணைத்து கொள்ளலாம். அதையும் மீறி சிலர் வந்து விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க தான். அப்போ அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு கட்டுப்படவும் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். எல்லாத்தையுமே ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. 4-5 கிட்ட இன்ஃபினிட்டி எவ்வளோ சைட்லேருந்து பார்த்தாலும் வெவ்வேறு விஷயங்கள் நமக்கு வரும். சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நம்ம மனதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து அல்லாஹ் வந்து சொல்லித்தரான். மனிதன் தனியாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, ஆளுமையோட, ஒழுக்கத்தோட, பண்போட இருக்கணும். இதை வந்து ரப்பு சொல்லித்தரான். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சமூகவியல், அதாவது சோஷியாலஜிக்கல் இன்சைட்ஸ் என்னவா இருக்குன்னா, சமூகத்தில் வரக்கூடிய தகவல்களை சரி பார்க்கணும். நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவேன்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் என்ன குரான் கிளாஸில் திருக்குறளை பேசுகிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதனால நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இங்கே பாருங்களேன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சமூகத்தில் வந்து எவ்வளவோ தகவல்கள் வருது, எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நீங்கள் அலையாதீங்க. அது எந்த ஒரு விஷயத்தையும் சரி பாருங்க. 49 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு தீயவன் செய்தி கொண்டு வந்தால் அதை சரி பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யார் நல்லவன் யார் தீயவன்லாம் தெரியாது. அதனால் யார் என்ன செய்தி கொண்டு வந்தாலும் அதை சரி பார்க்கணும். இப்போ நான் நல்லவளா கெட்டவளான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. குரானை சொல்கிறேங்கிறது தான் தெரியும். அதுவே சரியா தப்பான்னு நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இவங்க சொல்கிறாங்களே, இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா, ஏன் விஷயத்துக்கு இது சரியாக வருமா அப்படின்லாம் நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், யார் என்ன சொன்னாலும் உங்கள் சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் செக் பண்ணி சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு.
ஏன்னா இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்புகிறோம், இந்த ஃபுட்டில் பிரச்சனை அந்த ஃபுட்டில் பிரச்சனைன்னு நம்புகிறோம். ஒன்று அல்லாஹ் சொல்கிறதுக்கு மாற்றமாக நடந்துக்க வைக்கிது இந்த சோஷியல் மீடியா, இல்லைன்னா அல்லாஹ் சொல்லாததையே. அதாவது அல்லாஹ் நம்மளை ரொம்பலாம் அடங்கி உடங்கிலாம் போகவே சொல்லலை. அல்லாஹ் எல்லாரையுமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்க சொல்கிறோம். ஆனால் பெண்களை மட்டும் ரொம்ப 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 அளவுக்கு மீறின கட்டுப்பாட்டுக்குள்ளே திணிப்பாங்க ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அப்போது அதுக்குமே இது காமிப்பாங்க, இந்த ஹதீஸு அந்த ஹதீஸுன்னு. ஆனால் அந்த ஹதீஸுடைய முழுமைத்தன்மை உண்மைத்தன்மையெல்லாம் நமக்கு தெரியாது. வேறு ஏதோ ஒரு புக்கிலத்தெல்லாம் எடுத்துகிட்டு பேசுவாங்க, பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இந்த உடுப்பு தான் உடுத்தணும். அல்லாவே அதெல்லாம் பேச மாட்டான், கண்ணியமாக இருங்கன்னு தான் சொல்லுவான். ஸோ கண்ணியமாக இருக்கிறத நம்ம தான் பார்த்துக்கிறணும். நமக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நாம் தான் ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறணும். அடுத்து மனித சமத்துவம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பாருங்கள். 49 13வது வசனத்தில், மனிதர்களே நாங்கள் உங்களை ஒரு ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து படைத்தோம். ஸோ எல்லாருமே ஆண் பெண், ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹதீஸ்லாம் பாருங்களேன், ஆண் ஒரு படி உயர்ந்தவன், ஆண் சொல்கிறத பெண் கேட்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்கிறவன் கணவன்கிற இதில் மட்டும்தான் வருவான், அத்தாங்கிறதுல தான் வருவார். ஆனால் நீங்கள் அத்தாவை எடுத்துக்கோங்க, உங்களை வளர்க்குறது அத்தாவா அம்மாவா? அம்மா தான் சாப்பாடு ஊட்டுறது. ஏன்னா அத்தாவுடைய பொறுப்புகள் சொசைட்டிக்கு போயிடுது. சொசைட்டியை நல்லபடியாக பார்க்கணும், நல்லபடியாக வியாபாரம் செய்யணும், அந்த பொருளாதாரத்தை கொண்டு வீட்டை பராமரிக்கணும், இப்படி போயிடுது. அப்போ அத்தா வீட்டில் என்ன எந்நேரமும் இருக்காங்களா? அம்மா தான் இருக்காங்க. அப்போ அம்மா பேச்சை தானே பிள்ளைகளுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அத்தாவும் அம்மாவும் எவ்வளோ ஈக்குவலாக வருவாங்க. அப்போ மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆண் பெண் எல்லாரையுமே அல்லாஹ் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கான். ஸோ எந்த வகையிலையுமே யாருமே சுப்பீரியார் கிடையாது. வீட்டில் எதுவாக இருந்தாலும் அத்தா சொல்கிறது தான், எதுவாக இருந்தாலும் அத்தா மட்டும்தான் முடிவெடுக்கணும், அம்மாவுக்கு அதில் பங்கு இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஈக்குவலாக 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் எதுவுமே பண்ணணும். அது இந்த மாதிரி ஆண் பெண்ணும் பிரியக்கூடாது. ரேசிசம், அதாவது நான் இந்த இனம், நான் அந்த இனம், நான் என்னோட மொழி இது, என்னோட ஜாதி இது, என்னோட ஊர் இது, இப்படிலாம் யாரும் யாரை விட உயரவும் இல்லை தாழவும் இல்லை. இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறது தெரியும். நீங்கள் இங்கே சவுதியிலையோ துபாயிலையோ சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிருவீங்களா? உங்களுக்கு கொடுப்பாங்களா? நீங்கள் இங்கே உள்ள பிஸ்னஸ் பார்க்க முடியுமா? உங்களுக்கு அது கிடைக்குமா? இங்கேன்னு இல்லை, எந்த நாட்டிலையுமே. அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா இந்த சிட்டிசன் இப்படி, இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? அப்போது உங்களுக்கு தெரியலையா இந்த சமூகமே, இந்த உலகமே வேறு மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், யாரையுமே நான் உயர்வு தாழ்வாக வைக்கலை. சவுதியில் மக்கால அந்த காபாவை நிர்வகிக்கிறவங்க கூட அவங்க பெருசு நம்ம சின்னவங்கலாம் கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். கடைக்கோடி ஹிந்து, ரொம்ப லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள், அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி வேறு, ஏன்னா நம்ம ஊருகளில் ஹிந்து முஸ்லீம் தானே இருக்கோம் பெருசாக, கிறிஸ்டின், யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒரே ஆள் தான். அல்லாஹ் தான் படைச்சிருக்கான், எல்லாரையுமே அல்லாஹ்க்காக தான் படைச்சிருக்கான். ஸோ யாருமே யாரை விடையும் உயர்வும் இல்லை தாழ்வும் கிடையாது. ஸோ ஆன்டி ரேசிசம், இந்த மாதிரி ஒரு ரேசிசம்க்கு அல்லாஹ் முற்றிலுமாக தடை போடுறான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக மரியாதை விதிகள்.
நம்ம சமூகத்தில் உள்ள மக்களை எப்படி மரியாதையோடு நடத்தணும். 49 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒருவர் மற்றவரை கேலி செய்ய வேண்டாம், புனைப்பெயரிட்டு கூற வேண்டாம். நம்ம அசால்ட்டாக புனைப்பெயர்லாம் வைக்கிறோம். அவங்களுடைய சைஸை வச்சு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஈஸியாக கூப்பிட்டுடுறாங்க. குட்டச்சின்பாங்க, குட்டையான்பாங்க, நெட்டச்சின்பாங்க, குண்டுன்பாங்க, ஒல்லின்பாங்க. ஈஸியாக அந்த வார்த்தைகள்லாம் பேசிடுறோம். விளையாட்டுக்கு பேசுகிறோம். என்ன விளையாட்டு இருக்குது இதில்? அவங்க குண்டாக இருக்கிறதோ, அவங்க குட்டையாக இருக்கிறதோ, அவங்க நெட்டையாக இருக்கிறதோ அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டதா? அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்ம யாரை கேலி செய்கிறோம்னா அவங்கள படைச்ச ரப்பை கேலி செய்கிறோம். ஒருத்தவங்களை நம்ம பாராட்டினாலும் அவங்கள படைச்ச ரப்பை தான் பாராட்டுறோம். ஒருத்தவங்களை நம்ம திட்டுனாலும் அவங்கள படைச்ச ரப்பை தான் திட்டுறோம். ஒருத்தவங்களை நம்ம கேலி செஞ்சாலும் அல்லாஹ்வை தான் கேலி செய்கிறோம். அப்போ இன்னொரு தடவை ஒருத்தவங்களை சாதாரணமாக பேச்சு வாக்கில் நீங்கள் கேலி செய்யும்போது கூட யாரை கேலி செய்கிறீங்கிறத பார்த்துக்கிருங்க. அது ரப்பை செய்கிற மாதிரி. ஸோ அல்லாஹ் இந்த புல்லிங் இதை தடை செய்கிறான். நீங்கள் கேலி செய்கிறது, இந்த மாக் பண்ணுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறோம், இஸ்லாமியர்களே சோஷியல் மீடியாலெலாம் ரொம்ப அழகாக மற்றவங்கள மாக் பண்ணுறாங்க. நாமளே கூட கேலி செஞ்சுக்கிறோம். கேலி பண்ணுறதுக்கெலாம் இங்கே வேலையே இல்லை. நல்ல முறையில் சொல்லணும். எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் நல்ல முறையில் நம்ம சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம பேச்சு எடுபடும். கேலி செய்கிறதுனாலலாம் யாரும் மாற மாட்டாங்க. இது சொசைட்டியில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மரியாதையை பிரதிபலிக்குது. கலெக்டிவ் ரெஸ்பெக்டை பிரதிபலிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமான வார்த்தைகளை கொண்டு அழகான பெயர்களை கொண்டு நம்ம பேசிக்கும்போது நம்மளுடைய சொசைட்டி ஹெல்த்தியாக உருவாகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமாதானம் உருவாக்கும் சமூக பொறுப்பு. 2 பேர் 49வது வசனத்தில், இரு முஸ்லீம்கள் சண்டை செய்தால் அவர்களை சமாதானப்படுத்துங்கள். ஸோ இது முஸ்லீம்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாருமே. 2 பேர் 2 கூட்டம் 2 சமூகம் சண்டை போடுது அப்படின்னா அதுக்கு சமாதானமாக இருக்கணும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்களுக்காக சண்டை போடுறது அது கிடையாது. 2 பேரையுமே நிதானப்படுத்தி 2 பேரையுமே அதுக்குன்னு நான் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் யார்? அதுவும் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்துட்டு உங்களை இது பண்ணிடுவாங்க, அவுட் பண்ணிடுவாங்க. நீ யார் எங்கள் குடும்பத்தில் இது பண்ணுற அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, முதல்ல அவங்கள நிதானப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும். ஸோ இது இதுக்கப்புறம் அவங்கவுங்க முடிவை எடுத்துப்பாங்க. நம்ம போய் அவங்க முடிவை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நம்ம முதல்ல நிதானப்படுத்தணும். எப்படி நிதானப்படுத்துறது? அப்போ ஒரு பொறுமையாக அவங்கள தனித்தனியாக நிறுத்தி இவங்கக்கிட்ட அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசலாம், அவங்கக்கிட்ட இவங்கள பற்றி நல்ல விதமாக பேசலாம். அப்படி பேசும்போது அவங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க நல்ல முடிவு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சமாதானத்துக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் இது நம்மளுடைய பொறுப்புங்கிறான் அல்லாஹ். ஸோ நம்ம இந்த மாதிரி சண்டையிட்டுக்கும் போது சமாதான விஷயத்தை ஏற்படுத்தும் போது ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். ரொம்ப அமைதியான சூழல் உருவாகும். இன்றைக்கி யுத்தம் நடக்கிறதுலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை அப்படின்னா யாராவது சமாதானத்துக்கு போகிறாங்களா? நீ வரியா, நானும் தான் வரேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இது நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்க்கும் பொருந்தும், நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கும் பொருந்தும். பட் அல்லாஹ் சமாதானத்தை தான் எதிர்பார்க்குறான், சமாதானத்தை தான் சொல்லியும் கொடுக்குறான். அடுத்து
ஆன்மீக ரீதியாக நம்ம இன்னும் ஆழமாக போனோம் அப்படின்னா அல்லாஹ் தான் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் தான் ஜின்களையும் மனிதர்களையும் உருவாக்கியிருக்கான். எதுக்காகனா அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக. ரப்புக்கு வேலை செய்யணும், வணங்குவதற்குன்னு தான் மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷனில் வரும். ஆனால் உண்மை என்னென்னா அல்லாவை எப்படி வணங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது, சொல்லித்தரல. அதனால் வேலை செய்யணுன்னா தான் நம்ம மைண்டுக்கு அது தெரியும். சரியா? அல்லாவுக்கு அடிபணியணும், அல்லாவுக்கான வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். ஸோ நம்ம வாழ்க்கையுடைய பர்பஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கான், நமக்கு என்ன தெரியுது. இப்போது எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எல்லாருக்கும் நல்லா சமைக்க தெரியாது, எல்லாருக்கும் நல்லா சரியான வார்த்தைகள் பேச தெரியாது, எல்லாருக்கும் நல்லா வீட்டை ஒழுங்காக வச்சுக்க தெரியாது, எல்லாத்துக்கும் நல்லா கூட பின்ன தெரியாது. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் எல்லாம் தரான்ல. அந்த டேலண்ட்டை அசால்ட்டாக நம்ம சொல்கிறோம். நான் சின்ன வயசுலலாம் நல்லா துணி தைப்பேன், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைகள பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சு. அது எப்படி நேரம் சரியாக போகும்? துணி தைக்கிறது ஒரு கலை தானே, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ல. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருட்கொடையை வச்சு நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அது பண்ணாததுனால தான் உங்கள் மனசு இவ்வளோ அடிச்சுக்குது. நான் இந்த சமூகத்துக்காக ஒன்றுமே பண்ணலைங்கிறது தான் நம்ம மனசு இவ்வளோ காயப்படுறதுக்கான காரணம். ஸோ சரியான பர்பஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனம் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஸோ டோட்டலாக ஜுசு 26 நமக்கு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெசன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு, நம்மளுடைய பெற்றோருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அவங்களுடைய செயல்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்க நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது மைண்டு. நம்மளுடைய மனதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேவையில்லாத கிசுகிசுக்களையும் சந்தேகங்களையும் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறான். மூணாவது சொசைட்டிக்கு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப உண்மைத்தன்மையாக இருக்கணும், மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டிக்கிட்ட நம்ம எப்படி பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணி விடணும், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், சமாதானத்தை எப்படி ஏற்படுத்தணும். சமாதானத்தை தான் ஏற்படுத்தணும், அவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்க முடியாது. அது அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துக்கிறட்டும். அதாவது அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு போய் தான் நம்ம நிறைய இடங்களில் அசிங்கப்படுவோம். ஸோ அப்படி இல்லாமல் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிறட்டும், அவங்களுக்குள்ள சமாதானத்தை மட்டும் ஏற்படுத்துறது தான் நம்ம வேலை. இதை புரிஞ்சுக்கிட்டாவே பாதி பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும். அடுத்து ஹியூமானிட்டி. நம்மளுடைய மனிதத்தன்மை அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே யாரும் யாரை விடையும் உயர்ந்தவங்களும் இல்லை தாழ்ந்தவங்களும் இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வரணும். ஸோ ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன்படி நம்ம நடக்கணும். ஸோ நல்ல சமூகம் உருவாகணும்னா மனசு சுத்தமாக இருக்கணும், நடத்தை மரியாதையாக இருக்கணும், நம்பிக்கை உண்மையாக இருக்கணும். இப்படி இருந்தால் நம்ம லைஃபு சூப்பர் சக்ஸஸ் லெவலுக்கு போகும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம அடுத்த ஜுசுவை பார்க்கலாம்.